வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. முதல்வர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரையறை நிலைப்பாடு தொடர்பாக எம்பிக்களுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனையானது தொடர்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இது தொடர்பான முழு விவரங்கள். கலைவாணர் அரங்கில் 2 மணி நேரம் நடைபெற்று வந்த எம்பிக்கள் கூட்டம் இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய இறுதி உரை, நன்றி உரை என்பதும், அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் தொடக்கத்தில் மறுவரையால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அதற்கு பிறகு பங்கேற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், CPI, CPM, மதிமுக, IUML இந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இதன் காரணமாக 2 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று இருந்தது. அந்த வகையில 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். கர்நாடகாவில் கட்சியினுடைய அதன் நிகழ்வில் பங்கேற்றதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் பங்கேற்க இயலவில்லை. இதன் காரணமாக 19 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது மொத்தமாக 57 எம்பிக்கள்ல 20 எம்பிக்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதன் காரணமாக மீதம் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை. அதுல திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய நிலைப்பாடு காரணமாகவே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வந்த இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக மறுவரை விவகாரத்துல விகிதாச்சார அடிப்படையில மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில நடவடிக்கை மேற்கொள்ளலாமா அல்லது மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு அடிப்படையில தொடர்ந்து வலியுறுத்தப்படலாமா என்ற கோரிக்கைகளுக்கு முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நீண்ட ஆலோசனையாக நடைபெற்று வந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிதம்பரம் உள்ளிட்டவர்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்ததன் காரணமாக தொடர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக மத்திய அரசுக்கு மறுவரை விவகாரத்துல தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்துரைக்கும் வகையில தான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எம்பிக்கள் கூட்டத்துக்கு அழைப்பெடுக்கப்பட்டு அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை, மாநிலவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. காங்கிரஸ், அதை தொடர்ந்து உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், CPI, CPM, IUML உள்ளிட்ட கட்சிகளுடைய, மதிமுக உள்ளிட்ட கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றதன் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. விகிதாச்சார அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை எந்த விதத்திலும் குறையக்கூடாது. அதே நேரத்தில் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் மறுவரை பெண்ணும் பட்சத்தில் ஏற்கனவே 1971 மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின்படிதான் இந்த மக்கள் மறுவரை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் வண்ணம் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்பட்டால் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை எல்லாம் முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நீண்ட ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வந்தது. தொடக்கத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் உரை நிகழ்த்தி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக முதலமைச்சர் விஜயும் இதில் உரை நிகழ்த்தி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. பாஸ்கரன், இப்போ தமிழக எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? இறுதி கட்டத்தை இந்த ஆலோசனை கூட்டம் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இது நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு? முழு விவரங்கள். தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய இறுதி உரையை நிகழ்த்தி வருகிறார். இதன் காரணமாக இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் என்பது மற்ற கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், அதே நேரத்தில் அதன் அடிப்படையில் தமிழகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் மறுவரையை மத்திய அரசு மேற்கொண்டால் அதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். இல்லை என்றால் வட மாநிலங்களில் மறுவரை என்ற அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்துல தமிழகத்துல குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களுடைய தொகுதியினுடைய மறுவரை எண்ணிக்கை என்பது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை மையப்படுத்தி தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் மற்ற கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த வகையில மத்திய அரசு என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தமிழக அரசுக்கு அதுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு பேசி வருகிறது. அந்த வகையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில்
நாட்கள்ல மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் வகையில மறுவரை விவகாரத்துல தமிழகத்துக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். விகிதாச்சார அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எந்த விதத்திலையும் வட மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழகத்துக்கு நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது. அதிகப்படுத்தப்படும் போது மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் போது அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதை முன்வைத்துதான் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக வாய்ப்புள்ளது. இப்ப இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் தமிழகத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த தீர்மானத்தை வலியுறுத்தும் வகையில நாடாளுமன்றத்துல மத்திய அரசு மறுவரை விவகாரத்துல சட்ட மசோதா கொண்டு வரும் பட்சத்துல அதற்கான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் மற்றும் மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு இதன் மூலமாக வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழமை கட்சிகளின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாடாளுமன்றத்துல மக்களவை ஆகட்டும் மாநிலவை ஆகட்டும் இதில் இரண்டிலுமே என்ன கருத்துக்களை முன்வைக்கலாம் என்பது குறித்தான ஒரு ஆலோசனையை இன்றே அவர் இறுதி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மத்திய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதன் அடிப்படையில் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அந்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கலாமா என்பது குறித்தான முடிவுகளை தற்போது எடுத்துவிட்டார்கள். மத்திய அரசு மறுவரை விவகாரத்துல சட்ட மசோதாவை எப்போது கொண்டு வருகிறது என்பதை கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கான எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாட்டை தமிழக அரசு குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.